பயங்கர ஹிட் ஆகிட்டு ஒரு ஆள் தாராளமாக போகிறதே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பியெல்லாம் வந்து சும்மா இது இந்த இடத்துல சேஃப்டிக்கு தான் பண்ண முடியும். வெல்கம் டு பின்கோட் ரைடர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா புளிங்கூடு வந்தாச்சு. செமையாக இருக்குங்க. ஆனால் இன்னும் மழை ஏறலை. மழை பார்க்கவே பயங்கர ஹிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து பைக் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஹெல்மெட்டு இதெல்லாம் எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு மலை ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மலையை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பேக் சைடு எனக்கு பின்னாடி வியூ சூப்பராக இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த மலை தான் இப்போ ஏற போகிறோம். ஆக்சுவலாக இது 2 மலை நாங்கள் வீடியோ வரும்போதே காமிச்சிருப்போம். அதில் 2 மலை இருக்கு இல்லையா, இது 2மே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இது மேலே ஏறி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போய் அங்கே ஒரு மேலே கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் ரெடியா? பாய்ஸ் பேசுங்க பாய்ஸ். பாய்ஸ் எல்லாம் மும்பரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் அவரு குருட்டு கண்ணாடி இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு? இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஆக்சுவலா இந்த இடத்துக்கும் பின்கோட் ரைடர்ஸ்க்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அது என்னன்னு நாங்க கண்டினியூ பண்றோம் வீடியோ. ஆமா, மேல அந்த ஸ்பாட் ஒரு ஸ்பாட் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல போய் கண்டினியூ பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியா? சார் என்ன சார் கண்ணாடி போட்டிருக்கீங்க? என்ன சார் சொல்லுங்க சார். வேர்த்து கொட்டிங். இப்போ என்னன்னா இவ்வளவு வெயிட் மேல போட்டுக்கினே. ஆமா ஃப்ரெண்ட், இதை போட்டுட்டு ஏறணும். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். கண்ணாடியெல்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்குது. சொல்லுங்கள். அதான் சொன்னல ஒரு சொல்லுங்கள். இல்லை இங்கே என்னன்னா இந்த மலைக்கும் எங்களுக்கும் நிறைய சிங்க் இருக்குது. ஏன்னா நான் அது மேலே போக போக உங்களுக்கு நாங்கள் என்னன்றது சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இதுல மார்க்கோனால ஃபர்ஸ்ட் ட்ரிப் இங்க ரெண்டாவது ட்ரிப் பின்கோட் ரைடர்ஸ் கேங்ல மார்க் வந்து ரெண்டாவது ட்ரிப் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டாவது ட்ரிப் கூட வந்தது. ஆக்சுவலா ரெண்டாவது ட்ரிப் வந்து கன்னியாகுமரி போயிருக்க வேண்டியது. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டினியூவா பண்ண ஆரம்பிச்சேன். சரி வாங்க அப்படியே நடந்துட்டு நண்பர்களே, ரெண்டாவது சம்பவம். ஆமா, சம்பவம். இந்த ட்ரிப்ல சம்பவம் நம்ம நடக்கவே கூடாதுன்னு தான் இருந்தோம். எடுத்தோம். ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து பெரிய பிரச்சனை. டாமினர்ல வந்து லீக் ஆகுது. எதுல லீக் ஆகுது ஃப்ரெண்ட்? ஃபியூல் பம்ப்ல இருந்து லீக் ஆகுது. அது ட்ரிப் முடிச்சுட்டு போகும்போது தான் அதுக்கு என்னன்னு பார்த்துட்டு கிளம்பணும். அதுவும் இல்லாமல் வண்டி வேற காலையிலே காற்று இல்லாமன்னு காற்றடிச்சுட்டு வந்திருக்கோம். அது நிற்கதா என்னன்னு தெரியல. இது சம்பவம் 2. இப்போ தான் ஏற போகிறோம். இதோட நின்னா நல்லா இருக்கும் சம்பவம். இன்னும் என்ன சம்பவம் நடப்போ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இப்போ தான் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன பாஸ், ஒரு 50 மீட்டர்லயே உங்களுக்கு மூச்சு வைக்குது. டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நாக்கத்தல ஆரம்பிக்குது गाइस. இன்னும் ஃபர்ஸ்ட் படியிலே கால் வைக்கல. பைக்கை நிப்பாட்டிட்டு இப்போதான் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நாக்கத்தல. ஸோ ஏறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துட்டு போவோமா? அவரால் முடியல. என்னோட வீக் ஆயிட்டீங்களா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நான் வரும்போது நான் இதோட மோசமா இருந்தேன். இப்போ நான் ஆக்டிவா இருக்கேன். இவங்கெல்லாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் எதிர்பார்த்தது தான். இதுக்கே ரெஸ்ட்டு நாக்கு தள்ளுது. கேமரா மணிக்கே வா.
ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இதால பாப்பன் தம்பி கொஞ்சம் தூரத்துக்கு இன்னும் பாப்பன் தம்பி. பாப்பவா. ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெள்ளையங்கிரி 0.5% ஏற போகிறோம். 0.5 ஆமாம். ஆக்சுவலாக இதுக்கே நாக்கு தள்ளுது, இதில் வெள்ளையங்கிரி வேற போகலான்னு பிளானு. பயங்கர கார்னரிங்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ரைட்ல ஏற வண்டியும் பின்னாடி தள்ளிட்டீங்க, ஏற்கனவே எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கு மனுஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஏறுங்க, பார்த்து ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஹா அருமை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெக்கிங். 2 நண்பர்கள் வாங்குற அளவுக்குலாம் காசு இருந்துச்சு, நான் ஏன் பைக் வாங்க மாட்டேன். ஐயோ காக்கா பார்க்க மூச்சு நின்று போ. சும்மா இது ஒரு நடிப்பு தான். நடிப்பு தான் இது ஆக்சுவல் மேடம். இது அடிக்கடிக்கு நடிக்கப்படும், நம்பிடாதீங்க. பார்த்துப்படா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. கம்பியில இருந்து தொடாதீங்க, ஆமாம்மா வெரி டேஞ்சரஸ். அங்கே போய் சேர்ப்பு வச்சுருக்கானுங்களே, எப்படி இறங்கி அடிப்பானுங்க. ஃபஸ்ட்டு நிறுத்தி வந்தீங்களா, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அதை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹெவி இது பண்ணுறோமா. நான் ஃபஸ்ட் டைம் ஏறும்போது எனக்கு இதோட மாசமா இருந்துச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ இந்த ஏறலாம் பண்ண தான் எனக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எழுத்தனமா வர வர பாடி கண்டிஷன் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேஷன் பிஜிஎம் போடுடா. A few inches later. இங்கே உருமி கட்டி நண்பருக்கு பேண்ட் போட்டு ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை தான் நாங்கள் கீழேயே சொன்னோம், கேட்கல. இப்போ அவரே கழட்டிட்டார். இந்தாங்க ஷூ வேற கீழே விழுது புடிங். பாவம் பேண்ட் ஒரு 4 கிலோ இருக்குது, ஷூ ஒரு 5 கிலோ இருக்குது. டீம்லே யங் பாய். எனக்கே நாக்கு தள்ளுங்கும் போது உங்களாம் நினச்சி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. பெரிய அதுக்கே முடியல. ஆமாம் எங்கள் டீமில் எனர்ஜெட்டிக்கான பர்சன்னா இவர் தான். ஆனால் இவருக்கு இப்போ நாக்கு தள்ளு. ஒரு மஜாவான வியூ ஃபைனலாக ஏறி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஐயா இன்னும் நாங்கள் ஃபைனலே போடலங்க ஐயா, இன்னும் ஏற வேண்டியது இருக்குது. பட் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாக்கு தள்ளுறது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நாக்கு தள்ளுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன முதல் தளமா? சாரி அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இது வந்து கோவில் சாமிகள் இருக்காங்க, விநாயகர், பாபா, சாய்பாபா எல்லாமே வச்சுருக்காங்க. கோவில் ப்ளஸ் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்த வியூ. வெரி நைஸ். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு கல்லெல்லாம் இங்கே அடிக்க வச்சுருக்காங்க, எதாவது சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? இங்க கல் அடிக்கிட்டோம்னா வீடு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கே வேணாலும் அதுதான். உண்மையா இல்லை நீங்களா சும்மா சொல்கிறீங்களா? இது உண்மைதான். இப்போ நம்மளும் இதை கட்ட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் வீடு கட்டிகிட்டு இருக்கார். அதனால அது ஏற்கனவே இடிஞ்ச வீடு தான். இடிஞ்ச வீடு இவர் கட்டுறாராம். நம்ம பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, அதில் கொஞ்சம் நம்ம பில்டிங். ஸோ நீங்களும் யாராவது புளிங்கொண்டு வரா மாதிரி இருந்தால் இங்கே கோவில் இருக்குது, வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா அவங்களுக்கும் வீடு கட்ட முடியுமா என்ன தெரியாது. அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் கட்ட முடியும். வேண்டிட்டு உக்காந்தாலாம் நடக்காது. ஸோ வேண்டிட்டு வீட்லேயே உட்காந்தா நடக்காது, வேண்டிட்டு வேலைக்கு போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள்
நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு முன்னேறோம். ஆமாம் இது அடுத்த ஐயோ மார்க் எது பாரு உன் காமெடி என் கை ஃபுல்லாக இருக்கு. கை ஃபுல்லாக இருக்கா? ஆமாம் கீழே போட்டுருக்கேன். துள்ளி குதிக்குது. வெளியே விட்டா எல்லாருக்கும் அசிங்கமாயிடும். அதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ எப்போ இருக்குது ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம்? நண்பருக்கு பாவம் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு, எனக்கு அதை விட ரொம்ப மூச்சு வாங்கிட்டு. நண்பர் தான் வாங்குற மாதிரி தெரியல எனக்கு தெரியுது. குனிஞ்சு தான் ஏற வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா தலையில் இடிச்சிடும். பயங்கரமாக இருக்குங்க, வேற லெவல். இந்த கம்பியெல்லாம் வந்து சும்மா ஒரு இதெல்லாம் வந்து தாங்குமாலாம் தெரியல. பட் ஓகே, ஏதோ இந்த இடத்துல சேஃப்டிக்கு தான் பண்ண முடியும். யாரு இதில் வெள்ளையங்கிரி? நல்ல வேலை, வெள்ளையங்கிரி பிளான்லாம் எடுக்கல. இங்கே பாருங்க, வெரி வெரி டெட்லி கைஸ். இப்போ வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏறணும். இதை நம்ம 4 கையால் தான், 2 கை 2 காலை யூஸ் பண்ணி மட்டும் தான் இதை ஏறணும். 4 கால். யாராவது காட்டு ஆன் பண்ணிங்க வாங்கப்பா. அந்த யாராவது நீங்களே பண்ணுங்கப்பா. அதுக்கு கொஞ்சம் மேலே தைப்போம். கொஞ்சம் நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியல. பரவாயில்லப்பா, போய்கிட்டே இருக்கு. என்னோட ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்டாமினா இருக்குப்பா எனக்கு. அது கொஞ்சம் பெருமையாக இருக்கு என்ன நினச்சி. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நடந்து போய் பழக்கமா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்த போகிறேன். வாரத்தில் 5 நாள் ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான், 2 நாள் நம்ம கூட இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றா, இன் மை இமேஜினேஷன். ரேட்டு இதெல்லாம் போடுங்க, அவர் இமேஜினேஷனில் தான் இருக்கான். அவன் ஆலோசினேஷன் பண்ணிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் வச்சுக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் போடா பரமான்னு டெஸ்ட்டு மாங்காய் அடிச்சுட்டு பரமா உயிர் போயிட்டு காமிச்சிடாம பரமா இழப்பு தட்டி வளர்றான் பரமா. நண்பருக்கு நாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓ பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். இப்போ நம்ம ஒரு சாம்சங் ஃபோனை வச்சு ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். சாம்சங் ஃபோனில் ட்ரோன் ஷாட் எடுப்பது எப்படி? நீங்கள் வீடியோ பார்க்கலாம். என்ன பார்த்து நல்ல வேலை சொன்னீங்க. ஸோ ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். மலையிலேயே ஏறும்போது குனிஞ்சு தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம மார்க்கு போனால் நம்ம எல்லாரையும் தள்ளி விட்டுருவோம். ஸோ இன்னும் இவ்வளோ ஏற வேண்டியிருக்கு. நம்ம ஏறி இருக்கிறது இவ்வளோ தான் கேப். ஸோ இதான் மலைக்கு இடையில உள்ள கேப்பில் தான் ஏறுறோம் நம்ம. இந்த கேப்புக்குள்ளே அழகான இந்த கேப்புக்குள்ளே இந்த ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி போட்டாங்கன்னே தெரியல. ஸோ இந்த இடத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, வீடியோவில் எப்போ இருக்குன்னு தெரியல. பட் இது ரொம்ப குறுகலாக இருக்குது. ஒரு ஆள் தாராளமாக போகிறதே கஷ்டம். பாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும். இதுக்கே நாக்கு தள்ளுது. ஃப்ரெண்ட்ஸ் லிட்டரலாக உண்மையாகவே முடியலை. யாராவது இது மாதிரி ட்ரெக்கிங்க்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் பாடியை ரெடி பண்ணிவிடுங்க. எங்களை மாதிரி திடீர்னு வந்து மாட்டி அவஸ்தைப்படாதீங்க. நாங்கள் பண்ண தப்பாக தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஏற தெரிஞ்சுருந்தால் நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாலேருந்தே ஒரு ஜாகிங்கும் ஏதாவது பண்ணி பாடியை ரெடி பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் சும்மாவே உட்காந்து டெய்லியும் உட்காந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு எனக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி அட்வென்ச்சராக ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக நாக்கு தள்ளுது. ஓடி இருக்குன்னு. ஸோ இதுதான் இந்த லைன்.
எவ்வளோ சின்னதாக இருக்கு பாரு. எல்லாம் நடந்து போகணும். மலை உள்ள மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே சுத்தமாக இருட்டாக இருக்குது. நண்பர்கள் டார்ச் அடிச்சுட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்குது. பயங்கர இருட்டாயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக தான் முடியல. நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். சத்தியமாக முடியல. நீங்கள் சத்தியம் பண்ணாமல் சொன்ன கூட முடியல. பட் வந்து உட்காரு.